சரிகமபா ஷோல கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸான போட்டியாளர்ல ஒருத்தவங்க தான் மித்ரா. இப்ப ரீசெண்டா மித்ராவோட அப்பா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மித்ராவோட அப்பா பெயர் சுபீஷ். சுபீஷ் தன்னோட கடைசி ஆசையை தான் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுலயும் குறிப்பா தனக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு மித்ராவோட அம்மா தான் கிட்னி தரத்துக்கு முன் வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால தான் மித்ராவோட அப்பா அம்மா 2 பேருமே மித்ராவோட ஆடிஷன்ல சரிகமபால கலந்துக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த மித்ரா சரிகமபா ஆடிஷன் மேடையில தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த சிகிச்சை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆகுது. இந்த நிலையில கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மித்ராவோட அப்பா காலமாயிருக்காரு. இப்ப ரீசெண்டா மித்ரா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல இந்த ஒரு பாட்டை என் அப்பாவுக்காக டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எள்ளுவைய பூக்களே அப்படிங்கிற பாட்டை பாடி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க அப்பாவுக்கான அந்த இரங்கல் செய்தியை சோஷியல் மீடியா முழுக்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மித்ராவோட அப்பா இப்ப ரீசெண்டா இறந்து போல. அவர் இறந்து ஒரு சில வாரங்கள் ஆகுதான். சொல்லப்போனா ஒரு மாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மித்ராவோட அப்பா தான் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த விஷயத்துக்கு தான் பொண்ணு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அடிக்கடி பெருமையா தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருப்பாராம். தான் பொண்ணுக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு. ஏதாவது ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு ஒரு 2-3 வாரங்களாவது உள்ள போய் பாடணும் அப்படிங்கிறது அவர் ஆசையா இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே சரிகமபா ஆடிஷன்ல மித்ரா கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை பாடி, அதுவும் டிவோஷன் ரவுண்ட் ஆன்மீக சுற்று தெய்வீக சுற்று அப்படின்னா மித்ராவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. சாமி பாட்டெல்லாம் சூப்பராக அடிச்சு தூள் கலப்புவாங்க. அப்படிதான் அவங்க சரிகமபா ஷோல கலந்துக்கிட்டு பாடலாம் பாடி பயங்கரமா டேலண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க அப்பாவோட உடல்நல பிரச்சனை காரணமா அவங்களால பாட்டில் கவனம் செலுத்த முடியாம ஒரு சில வாரங்களே மித்ரா வந்து ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டாங்க. அப்படி வெளில வந்திருக்கக்கூடிய மித்ராவுக்கு அது மட்டும் தான் வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. நிறைய ஆல்பம் சாங்கில் பாடுறதுக்கும் குரூப் சாங்கில் பாடுறதுக்கும் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ல ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. மித்ராவோட அப்பா கடைசியாக என்ன ஆசைப்பட்டாரோ அதுதான் நடந்திருக்கு. தனக்கு உடனே சரியில்லை, தன்னோட 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை குடும்பத்தை சரியாக காப்பாற்ற முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுற அந்த சுச்சுவேஷனில் கூட தன்னோட பொண்ணு வந்து பாட்டுத்துறையில் சாதிக்கணும், இசைத்துறையில் சாதிக்கணும், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கையில் வந்து அவார்டு வாங்கணும், விருது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மித்ரா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. கிட்னியை வந்து அவங்க அம்மா கொடுத்து மாற்றினதுக்கு பிறகு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் மித்ராவோட அப்பா உயிரோட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ உயர்தரப்பட்ட சிகிச்சைகள் கொடுத்தோ மித்ராவும் அவங்க ஃபேமிலியும் எவ்வளோ முயற்சிகள் செய்தோம் ஒரு கட்டத்தில் மித்ரா அப்பாவை அவங்க மரணத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அவங்க அப்பா இறந்து போனதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட ஆசையை அவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க அடுத்தடுத்த இசைத்துறையில் சாதிக்க போகிற விஷயங்களை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க ஃபேமிலியை ஒரு மிகப்பெரிய சோகத்தில் மூழ்க வச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.